ஜெகன் இப்படி பண்ணிட்டியோ போ, உன்னை நான் கவர் பண்ண போ. புரியுது. தந்தை மகன் தூய ஆவியின் ஏக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளின்படியே செய்தான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளின்படியே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் என்னென்னலாம் கட்டளை இடுகிறாரோ அத்தனையும் செய்ய வேண்டியது இஸ்ரவேலருடைய கடமை. இன்றைக்கு ஊழியர்கள் எதையெல்லாம் ஆசாரியர்கள் செய்ய சொல்லி கட்டளை இடுகிறார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. எஜமானன் தன்னுடைய ஊழியர்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. ஒரு இராணுவ அதிகாரி தன்னுடைய வீரர்களை அழைத்து, மேஜர் அழைத்து, சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கின்ற கற்களை எல்லாம் அந்த குளத்தில் வீசி எறியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். எந்த ஒரு வார்த்தையும் மறுப்பு கூறாமல் அந்த கற்களை வீசி எறிகிறார்கள். பிறகு மீண்டுமாக சில மணி நேரங்கள் கழித்து வந்து அனைவரும் ஆடைகளை களைந்துவிட்டு குளிக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு அந்த குளத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடவுள் அந்த எஜமானன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து செயல்படுகிற மக்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியின் அழைப்பு என்னவென்று சொன்னால், ஒருவேளை எஜமானன் என்ன சொல்லும். இன்றைக்கி எஜமானன் என்று சொல்லும் பொழுது ஒரு மேல்தட்டு மக்களை, ஜாதியிலே உயர்ந்தவர்களை நாம் எஜமானன் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் எஜமானன் என்பது அந்த அடிமைத்தனத்தை வலியுறுத்துகிற, அடிமைத்தனத்தை, ஜாதிய ஒடுக்குதலை நிலைநிறுத்துகிற, தக்க வைக்கின்ற ஒரு வார்த்தை. கர்த்தர் இஸ்ரவேலின் கடவுள் யோசுவாவுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அவைகளின்படியெல்லாம் இந்த யோசுவா செய்ய கவனமாக இருந்தார். இன்றைக்கு உலக அடிமைத்தன மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நினைவு தினம் என்று கடந்த 400 ஆண்டுகளுக்கு மேலமாக 15 மில்லியன் ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் அடிமைப்படுத்தப்பட்டு வணிக ரீதியாக விற்பனை செய்யப்பட்ட இது மனிதகுல வரலாற்றிலே ஒரு கருப்பு தினம். இந்த அடிமை முறையால் பாதிக்கப்பட்ட உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறவும், இனவெறி மற்றும் பாரபட்சம் போன்ற ஆபத்துகளில் இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இங்கே கர்த்தர் சொன்னதை நீங்களும் நானும் கேட்க ஆனால் மனிதர்கள் சொல்லுகிற அது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஓடி ஓடி கேட்கிறோம், ஓடி ஓடி பண்ணுவோம். ஆனால் நம்மை படைத்து பாதுகாத்த, இந்நாள் வரை நம்மை மீட்டு வந்த, ஆசீர்வதித்து வந்த தந்தையாகிய கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு உள்ளத்திலோ இடம் இல்லை. நம்முடைய வார்த்தைகளிலே உண்மை இல்லை. காரணம் என்ன? நம்முடைய செவிகள் இந்த உலகத்தின் பார்வையிலே திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கு பிறரை கனம் பண்ணுகிற வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதவராக இருக்கிறோம். 1980களில் போதகர்களையும் தலைவர்களையும் கனத்துடன் நடத்த கற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பங்கு கொண்ட அந்த நிலையில் முக்கியமாக கருதப்பட்ட ஒரு மனிதர், தான் ஒழுங்குபடுத்தினதினாலே அதன்படி செதுக்கியவரை இன்றைய நாளிலே என்னை ஒரு மனிதனாக செதுக்கின இந்த கடவுளுடைய வார்த்தை என்னை ஒரு மனிதனாக உருவாக்கின இந்த கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, அதன்படி நான் செய்ய கவனமாக இருக்கிறேன். அதைத்தான் எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக விழித்திருக்கிறார்கள். ஆனபடியினால் அவர்களை நீங்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி எபிரேயர் 13:17 சொல்கிறார். இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, இரக்கமுள்ள பரமபிதாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் உன்னதமானதாக இருந்தது. அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதனால் கிடைக்கின்ற நன்மையை, ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை நினைக்கும்போது நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின்படி செய்கிற மக்களாக இருக்க, அதன்படி நடக்கிற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.